Bismillahirrahmanirrahim. Ad-Darsu Thaminu, எட்டாவது பாடம். அல்-ஜுஸு சாலிஸில் எட்டாவது பாடம். இந்த பாடத்தில் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, in this lesson we learn the following. இந்த பாடத்தில் நாம் படிக்கிறோம் பின்வரும் விஷயங்களை. The ma'rifa and the nakira. மாரிஃபாவை பற்றியும் நக்ராவை பற்றியும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதை இன்னும் விளக்கமாக இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். த டெஃபனைட் அல் மாரிஃபா அண்ட் த இன்டெஃபனைட் அன் நக்ரா. மாரிஃபா என்பது ஒரு குறிப்பிட்டு சொல்கிற ஒரு வார்த்தை. அது எதையாவது குறிப்பிட்டு இருக்கும், யாரையாவது எந்த பொருளையாவது குறிப்பிட்டு இருக்கும். அன் நக்ரா என்பது அது பொதுவான வார்த்தையாக இருக்கும். Read this passage. இந்த பேசேஜை, இந்த ஒரு பேராகிராஃபை பற்றிய படிங்க. A man came to me. ஒரு மனிதன் என்னிடம் வந்தான். And said, மேலும் சொன்னான், that he was hungry. அதாவது அவன் பசியாக இருப்பதாக சொன்னான். இப்போ இங்கே a man சொல்லி ஒரு மனிதன் வந்தான்னு சொல்கிற நேரத்தில் அவன் யாருன்னு சொல்லி சொல்கிறவருக்கும் கேட்குறவருக்கும் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தட் ஹி வாஸ் ஹங்க்ரி, அதுக்கப்புறம் அந்த மனுஷனை சொன்னதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு அவன் யாருன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அந்த ஹீ என்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ண உடனே அது மாரிஃபாவாக ஆகிடுச்சு. இங்கே மேன் நக்கிராவாக இருக்குது, இங்கே ஹீ பமீர் வந்தவொடனே அது மாரிஃபாவாக ஆகிடுச்சு. பிறகு எல்லாம் மாரிஃபா தான். யாரை பற்றி பேசுகிறோங்கிறது கேட்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ மாரிஃபாவாக ஆகிடுச்சு, அறியப்பட்டதாக ஆகிடுச்சு. ஹி வாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர், அவன் ஒரு அந்நியன். ஐ கேவ் த மேன், பட் த மேன் சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல, ஏன்னா உள்ளே வந்துட்டான், அவனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் ஐ கேவ் த மேன் சம் மணி, அந்த மனிதனுக்கு நான் சில காசுகளை பணங்களை கொடுத்தேன். ஹியர் எ மேன் இஸ் இன்டெஃபினைட். எ மேன் என்பது இன்டெஃபினைட்டாக இருக்குது இங்கே. பிகாஸ் ஹி இஸ் unknown to you and to your listener. உனக்கும் நீ சொல்கிறத கேட்குறவங்களுக்கும் அறியாதவனாக இருந்தான். பட் த மேன் இஸ் டெஃபினைட். ஆனால் த மேன் என்பது டெஃபினைட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏனென்றால் he has already been mentioned. ஏற்கனவே அவன் குறிப்பிடப்பட்டு விட்டான், ஏற்கனவே அவனை சொல்லியாச்சு. அதனால் அவன் மாரிஃபாவா டெஃபினைட்டாக ஆகிட்டான். இப்போ in Arabic, the following 7 categories of nouns are definite. அரபி மொழியில் 7 வகையான பெயர் சொற்கள் டெஃபினைட்டாக இருக்குது, மாரிஃபாவாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல ப்ரொனவுன்ஸ் ஆஃப் தமாயிர். ப்ரொனவுன்ஸ் லைக் அன, அந்த, ஹுவ, அந்த 14 ப்ரொனவுன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே மாரிஃபா தான். ப்ராப்பர் நேம்ஸ் லைக் அஹ்மது, அல் ஹிந்து, மக்கத்து. ஒரு ஆளுடைய, ஒரு பேருடைய, ஒரு இடத்துடைய பெயர் ப்ராப்பர் நேம்ஸ். அலம், அது எல்லாமே மாரிஃபா. உதாரணத்துக்கு அஹ்மது என்பது ஒரு ஆணுடைய பெயர், அல் ஹிந்து ஒரு நாட்டுடைய பெயர், மக்கத்து ஒரு இடத்துடைய, ஒரு நகரத்துடைய பெயர். இதெல்லாம் அறியப்பட்டது. மக்கா அப்படின்னா ஒரு மக்கா தான், அல் ஹிந்துனா ஒரு ஹிந்து தான், அஹ்மதுனா நம்ம யாரை அஹ்மதுன்னு சொல்லி கூப்பிட்றோமோ அவர் தான். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், இஸ்முல் இஷாரா. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், அஸ்மாவுல் இஷாரா. லைக் ஹாதா, திஸ், தாலிக, தட், உலாயிக, தீஸ், தோஸ். இது எல்லாமே மாரிஃபா. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், அஸ்மாவுல் மௌசூலா, அல் இஸ்முல் மௌசூல், அல் அஸ்மாவுல் மௌசூலா. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் லைக் அல்லதி, அல்லதீன, அல்லதி, மா, மன். இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அல் இஸ்முல் மௌசூல், இது எல்லாமே மாரிஃபா. எ நவுன் வித் ஆர்டிக்கல் அலிஃப் லாம் like al-kitabu ar-rajulu. Kitabun nakira, al-kitabu ma'rifa, rajulun
ரஜுலுன் நக்கிரா, அர் ரஜுலு மாரிஃபா. இதுதான் நீங்கள் மொதல் புக்கிலேயே படித்த விஷயம். அப்போ ஒரு நவுன், ஒரு இஸ்மு, அது கூட அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா அது மாரிஃபா. ஆறாவது, a noun with a definite noun, a noun with a definite noun as its முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி மாரிஃபாவா இருந்துச்சுன்னா அதனுடைய முதாஃபும் மாரிஃபா ஆயிடும். லைக் கிதாபு ஹாமிதின். ஹாமித் என்பது மாரிஃபா, அப்போ இந்த கிதாபும் மாரிஃபாவா ஆயிடுது. கிதாபுஹு, இந்த ஹூ என்பது மாரிஃபா, ஏன்னா தமீர் மாரிஃபா நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதோடைய முதாஃபும் மாரிஃபா தான். கிதாபுல் முதர்ரிசி, அல் முதர்ரிசி அலிஃப்லாம்னால மாரிஃபா ஆயிடுச்சு. இதனுடைய முதாஃபா இருக்கிறதுனால இந்த கிதாபு மாரிஃபா. கிதாபுல்லதி ஹரஜ, வெளியேறிய புத்தகம், வெளிவந்த புத்தகம். அப்ப அல்லது என்பது மாரிஃபாவா இருக்கிறதுனால அதனுடைய சில அது முன்னாடி இருக்கிற வார்த்தை அதுவும் மாரிஃபாவா ஆயிடும். கிதாபுல்லதி அப்படின்னு சொன்ன உடனே அது மாரிஃபாவா ஆயிடுது. கிதாபு ஹாதா, ஹாதாங்கிறது மாரிஃபாவா இருக்கு, இஸ்முல் இஷாரா, அதனால மாரிஃபா. இது மாரிஃபா இருக்கிறதுனால இதனுடைய முதாஃபும் மாரிஃபாவா இருக்கு. இப்போ இது முதாஃப், அல்லதிக்கு முதாஃபா இருக்கு, ஹாதாக்கு முதாஃபா இருக்கு. இப்போ இந்த முதாஃப் இலைஹி எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம படித்த இந்த 5 கேட்டகரியிலேருந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே மாரிஃபாவுடைய உதாரணங்கள். இதனுடைய முதாஃப் அதுவும் மாரிஃபாவா ஆயிடும். a noun with a definite noun as its mudaf ilayhi. A noun which has an indefinite noun as its mudaf ilayhi is indefinite. அதே முதாஃப் இலைஹி உதாரணமா கிதாபு தாலிபின். இப்போ தாலிபின் என்பது நக்கிராவா இருக்கு, அதனுடைய முதாஃப் நக்கிராவாகவே தான் இருக்கும், இன்டெஃபினைட்டாக தான் இருக்கும், மாரிஃபாவா ஆகாது. முதாஃப் இலைஹி மாரிஃபாவா இருந்தால் தான் நக்கிரா, இது முதாஃப் இலைஹி மாரிஃபாவா இருந்தால் தான் அதனுடைய முதாஃப் மாரிஃபாவா இருக்கும். முதாஃப் இலைஹி நக்கிராவா இருந்தால் அதனுடைய முதாஃப் நக்கிராவா தான் இருக்கும். இன்னொரு உதாரணம், பைத்து முதர்ரிசின். பைத்து முதர்ரிசின், டீச்சர்ஸ், எ டீச்சர்ஸ் ஹவுஸ், ஒரு டீச்சருடைய ஹவுஸ். அது எந்த டீச்சர்னு தெரியாது. இப்போ இது நக்கிராவா இருக்கிறதுனால பைத்து நக்கிரா தான். அதான் a noun which has an indefinite noun as its mudaf ilayhi is indefinite. ஏழாவது, ஆரன் பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஏழாவது, முனாதா ஸ்பெசிஃபைட் பை நிதா. எது முனாதா எது நிதானா? யாங்கிறது நிதா, கூப்பிட்றதுக்கு உண்டான, காலிங், கூப்பிட்றதுக்கு உண்டான வார்த்தை, ஹர்ஃபுன் நிதா. இது பக்கத்தில் என்ன வார்த்தை வருதோ அது முனாதா. யா என்ன செய்யும்? முனாதாவுக்கு தன்வீனை போக்கிடும், தன்வீன் வராது. யா பக்கத்தில் முனாதாவுக்கு தன்வீன் வராது. வருதுன்னா அதுக்கு வேற காரணம் இருக்கு, பின்னாடியே அது சொல்லப்படும். இப்போ யாவின் காரணமாக இந்த முனாதா என்ன ஆயிரும்? மாரிஃபாவா ஆயிடும். ஏன்னா யா எப்பவுமே யான்னு கூப்பிட்டாலே அது ஒரு ஆளை பார்த்து கூப்பிடும் போது அப்போ அதனுடைய முனாதா மாரிஃபாவா ஆயிடும். அதனால முனாதா ஸ்பெசிஃபைட் பை நிதா மாரிஃபாவா ஆயிடுது. ஓ மேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்கிறோம். ஓ பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை தான் பார்த்து சொல்கிறோம். யா வலது. நோட் தட் ரஜுலுன் அண்ட் வலதுன் ஆர் இன்டெஃபினைட். ரஜுலுன் வலதுன்னு சொன்னால் அது நக்கிரா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி பட் they have become definite because they are the ones meant by the caller. அது டெஃபினைட்டாக ஏன் மாறுதுன்னா, அது ஒரு ஆளை கூப்பிட்றவங்க ஒருத்தரை குறிப்பிட்டு கூப்பிடும் போது அது மாரிஃபாவா டெஃபினைட்டாக ஆகிடுது. அதுக்கு இப்படி இருக்கணும், யா ரஜுலு, யா ரஜுலுன்னு இருக்காது, யா ரஜுலு. யா வலதுன் என்பதாக இருக்காது, யா வலது. யா வந்துட்டா அந்த
தன்வீன் போயிடுது. அப்போ இது மாரிஃபாவா ஆயிடுது. இஃப் however an indefinite noun is not specified by the caller. இப்போ ஒரு ஆளை குறிப்பிடாமல் கூப்பிட்றோம், யாருன்னு குறிப்பிடாமல் கூப்பிட்றோன்னா அப்போ அது இன்டெஃபினைட்டாக தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் இன்டெஃபினைட் ஈவன் ஆஃப்டர் பீயிங் முனாதா. முனாதா ஆயிட்டாலும் யாவுக்கு பின்னாடி வந்தாலும் அது இன்டெஃபினைட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி யா ரஜுலுன்னு இருக்காது, யா ரஜுலன், யா வலதுன்னு இருக்காது, யா வலதன் அப்படின்னு ஆகிடும். நம்ம ஒருத்தர் யாரையுமே குறிப்பிடாமல் பொதுவாக கூப்பிட்றோன்னா, உதாரணமாக கண்ணு தெரியாதவங்க கூப்பிட்றாங்க, ஆஸ் அ பிளைண்ட் மேன் செய் யா ரஜுலன் ஹுத் பியதி, ஓ மனிதா என்னுடைய கையை பிடி, ஓ மேன் ஹோல்ட் மை ஹேண்ட். அப்போ அவன் பொதுவாக யாரேன்னு குறிப்பிடாமல் தான் சொல்கிறான். அப்போ அது இன்டெஃபினைட்டாக தான் இருக்கும், முனாதாவாக ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு பின்னாடி வந்தவொடனே இது முனாதாவாக ஆயிடுச்சு. முனாதாவாக ஆனாலும் சொல்லக்கூடியவர் யாரையும் குறிப்பிடாமல் சொன்னதுனால, யாரையாவது ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்ததுனால அது நக்கிராவாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ரூல்னா, இந்த மாதிரி மன்சூபாக இருக்கும், யா ரஜுலன் என்பதாக இருக்கும், ரஜுலன் என்பதாக இருக்கும். இதுதான் இதுக்கு உண்டான ரூல். யா ரஜுலன் ஹுத் பியதி, ஓ மேன் ஹோல்ட் மை ஹேண்ட். இட் இஸ் ஆப்வியஸ் that he does not mean any particular person. இது தெளிவானது, ஏதாவது அந்த மனிதன், அந்த கண் தெரியாதவர் எந்த ஒரு மனிதனையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. Note that in ya rajulu the munada is mabni and has u ending. யா ரஜுலுல இந்த ரஜுலு என்பது மப்னியா இருக்கும், அதோட அது ஊன்னு முடியும். while in யா ரஜுலன் it is mansub. இந்த யா ரஜுலன்ல ரஜுலன் என்பது மன்சூபா இருக்கு. ஏன்னா இது நக்கிரா. இப்போ முனாதாவா ஆயிட்டு கூட நக்கிராவா இருக்கும்போது இது மன்சூபா இருக்கும். A nakira becomes a marifa by being munada, as we have seen. நம்ம பார்த்தது மாதிரி நக்கிரா என்பது மாரிஃபாவா ஆகும் எப்பன்னா முனாதாவாக இருக்கும் பொழுது. whereas a marifa is not affected by nida. ஆனால் ஏற்கனவே மாரிஃபாவாக இருக்கக்கூடிய வார்த்தை முனாதாவாக மாறும்போது அப்போ அது எந்த ஒரு தாக்கமும் அடையாது, ஏற்கனவே அது மாரிஃபாவாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள், பிலாலுன் இஸ் மாரிஃபா. பிலாலுன் என்பது ஒரு ஆளோட பெயர், ஏற்கனவே அலம் என்ற ரீதியில், ப்ராப்பர் நவுன் என்ற ரீதியில் அது மாரிஃபாவாக இருக்குது. அண்ட் ரிமைன் ஸோ இன் யா பிலாலு. இப்போ யாக்கு அப்புறம் பிலாலு முனாதாவாக ஆயிடுச்சு. முனாதாவாக இருக்கிறது நக்கிராவுடைய வார்த்தை முனாதாவாக ஆகும் பொழுது மாரிஃபாவாக மாறுது. ஆனால் மாரிஃபாவுடைய வார்த்தை முனாதாவாக மாறும்போது அது மாரிஃபாவா ஏற்கனவே இருக்குது, மாரிஃபாவா, அதனால் பிரச்சனை இல்லை, அது மாரிஃபாவாகவே தான் இருக்குது. இப்போ இந்த யானால இது மாரிஃபாவா இல்லை, இது ஏற்கனவே மாரிஃபா தான். ஆனால் யா வந்ததுனால அதோடைய தன்வீன் போயிடுது, யா பிலாலு. இந்த 7 வகையான கேட்டகரிஸ் எல்லாம் மாரிஃபா அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் விளக்கமாக படிக்க போகிறோம். அடுத்தது தால. தாலனா வான் அர்த்தம், கம். தால இது ஒரு ஃபியல் தான், ஃபியலுல் அம்ரு. திஸ் verb is used only in the அம்ரு. இது அம்ருடைய ஃபியலாக இருக்குது. இது வெறும் அம்ருல தான் நம்ம கூப்பிடுவோம், வா அப்படிங்கிறது மட்டும்தான் கூப்பிடுவோம். இந்த மாதி அந்த முதாரி the verbs ஜா யஜிஉ or அதா யசி are used. இதே நம்ம இறந்த காலத்துலேயும் வருங்காலம் நிகழ்காலத்துலேயும் பயன்படுத்துறதுக்கு இந்த ஃபியலிருந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதா யசி வந்தான் வருகிறான், ஜா யஜிஉ வந்தான் வருகிறான், இந்த ஃபியலை யூஸ் பண்ணுறோம். ஜா அனி என்னிடம் வந்தான், பிலாலுன் பிலால் அம்சி நேற்று பிலால் என்னிடம் வந்தான், பிலால் கேம் டு மீ எஸ்டர்டே. லா தஅதினி கதன் நாளை என்னிடம் வராதே, டோன்ட் கம் டு மீ டுமாரோ. அப்போ இறந்த காலத்துக்கும் வருங்காலம் நிகழ்காலம்